1988 ரிலீஸ் ஆன டை ஹார்ட். கடமைய பொண்டாட்டியா நினைச்சுக்கிட்டு கண்ணியத்தை குழந்தையா வச்சுக்கிட்டு கட்டுப்பாட்டோட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு பொண்டாட்டி குழந்தைங்களை உதறி தள்ளிட்டு வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம போலீஸ்காரரான புரூஸ் வில்லிஸ். ஒரு பக்கம் இவரோட பொண்டாட்டி வேலை செய்யற கம்பெனிக்கே போய் பொண்டாட்டிய சர்ப்ரைஸ் பண்றாரு. ஆனா அவ கடமைக்குன்னு கட்டி பிடிச்சி இவரை இன்வைட் பண்றா. வேலை வேலைன்னு ஏன் ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னு புலம்புறா, சண்டை போடுறா. இன்னொரு பக்கம் ஒரு தீவிரவாத கும்பல் பில்டிங்குள்ள புகுந்து எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு மக்களை ஆஸ்டேஜா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட பொண்டாட்டியும் அதுல மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ மட்டும் தீவிரவாதிகள் கண்ணுல படாம எஸ்கேப் ஆயிட்டாரு. தீவிரவாதிகளோட தலைவன் பக்காவா பிளானா போட்டு அங்க இருக்கிற பணத்தை கொள்ளடிக்க பாக்குறான். எப்படியாவது மக்களையும் பொண்டாட்டியும் காப்பாத்த நம்ம ஹீரோ வில்லனுக்கு குடைச்சல் மேல குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. வில்லனும் நம்ம ஹீரோவை சமாளிக்க முடியாம முடிக்கிறான். ஆனா அவனுக்கு நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி கூட்டத்துல தான் இருக்கான்னு வில்லனுக்கு தெரியாது. தெரிஞ்சா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வில்லனோட சதி திட்டத்தை முறியடித்து அவனை அழித்தாரா இல்லையா, மக்களையும் பொண்டாட்டியையும் காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா டால் அடிக்காது. தமிழ் டப்பிங், சினிமோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 8.2, நம்ம ரேட்டிங் 6.5. டை ஹார்ட். குற்றத்தை தடுக்கும் காவலாளி, இவன் கடமையை விட்டாலும் கடமை இவனை விடாது. 20 பிக் ஆக்டோபஸ். கடல்ல ரெகுலர் மீன் பிடிக்கிற நம்ம ஹீரோவும் அவனோட எடுபடி அலக்கைகளும் ஒரு வினோதமான ஆக்டோபஸை கண்டுபிடிக்கிறாங்க. இதை எப்படியாவது வாங்கி ஆகணும்னு ஒரு பிசினஸ் மேன் முயற்சி பண்றான். ஆனா நம்ம ஹீரோ கொடுக்க மாட்டான். ஒரு கட்டத்துல அந்த பிசினஸ் மேன் அந்த ஆக்டோபஸை திருடிக்கிட்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் இந்த குட்டி ஆக்டோபஸை தேடிக்கிட்டு பெரிய மம்மி ஆக்டோபஸ் ஊருக்குள்ள வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த குட்டி ஆக்டோபஸை காப்பாற்றினானா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. படம் பாட்டு மக்கள் தமிழ் டப்பிங் கேட்கற மாதிரியே இல்ல. சினிமோகிராஃபி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. IMDb ரேட்டிங் 4.9, நம்ம ரேட்டிங் 3.4. பிக் ஆக்டோபஸ். கடல் 1995 கேஸ் ஃபிகர். பிச்சைக்காரங்கிட்டே பிச்சை எடுக்கும் லேடி இவ தான். இவளோட டேடி சாவதுக்கு முன்னாடி பூனைக்கு 5 லட்சம், நாய்க்கு 6 லட்சம்னு உங்களுக்கு ஒரு பழைய வீடுன்னு உயிர் எழுதி வச்சிருக்காருன்னு அட்வொகேட் படிக்கிறான். பூனைக்கு எல்லாம் அக்கௌண்ட் இருக்கு, ஆனா எடுக்க மாட்டான். அந்த இது போடும் வீடு அந்த காண்டான லேடி அந்த உயிரை போட்டு தீயில போட்டு எரிக்கிறா. அப்போ அந்த லெட்டர்ல அந்த வீட்டுக்குள்ள புதையல் இருக்குன்னு போட்டு இருக்கு. உடனே பெக்கர் லேடி இவளோட அல்லக்கையை கூட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் புதையல் இருக்கான்னு தேடி பாக்குறா. அப்போ ஒரு சவுண்ட் கேக்குது. திடீர்னு இவங்க முன்னாடி ஒரு கோஸ்ட் வந்து நிக்குது. வாய்ந்து போன லேடி துண்டக்கான துணியக்கானு ஓடி போயிட்டா. வீட்டுக்குள்ள இருக்கிற கோஸ்ட விரட்ட கோஸ்ட் பஸ்டர் மேன கூப்பிடுற. ஆனா வேலைக்கு ஆகல. உடனே வீட்டை எடுக்க ட்ரை பண்ற. ஆனா கோஸ்ட் இதை விடல. இன்னொரு பக்கம் கோஸ்ட கூட பீஸ்டா இருக்கிற கோஸ்ட லவ் பண்ணுவாரு நம்ம ஹீரோ ஜேம்ஸும் இவரோட போனோம். உடனே இவங்களை இன்வைட் பண்ணி கோஸ்ட விரட்ட பெக்கர் லேடி ஒரு செக்க போட்டு இவங்களுக்கு கொடுக்குறா. ஆனா அதுல அமௌண்ட்டும் போடல, கையெழுத்தும் போடல. உண்மையிலே அது பிளாங்க் செக் தான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட பொண்ணும் இந்த வீட்டுல தங்கி கோஸ்ட விரட்டாம அங்க இருக்கிற கோஸ்ட் கூட இவங்க 2 பேரும் வாலிபால் கேம் ஆடுறாங்க. இன்னொரு பக்கம் பெக்கர் லேடி அந்த பொய்யில கண்டுபிடிச்சியா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. காமெடி படம் என்று சொல்லி நம்மள வெறுப்பேத்துறாங்க. படம் பயங்கரமா லேக் அடிக்கும். தமிழ் டப்பிங், சினிமோகிராஃபி ரெண்டுமே ஓகே தான். IMDb ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 5.6. கேஸ் இயர் 2015 ரிலீஸ் ஆன டீப் ட்ராப். கணவன் மனைவியா இருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயினி. ஆனா நம்ம ஹீரோயினிக்கு குழந்தை இல்லை. அதனாலேயே அந்த துக்கம் தாங்க முடியாம புருஷன் குடின்னு குடிக்கிறான். ப்ராப்ளம் என்னமோ நம்ம ஹீரோ கிட்ட தான். நமக்குன்னு ஒரு வாரிசை கொண்டு வர முடியலையேன்னு நம்ம ஹீரோயினி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி இது எல்லாத்தையும் மறக்க புருஷனை ஈத்துக்கிட்டு ஒரு ட்ரிப்புக்கு போறா. அது ஒரு காடு. அங்க ஒரு சின்னதா ஹோட்டலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. வில்லத்தனத்தையே வில்லங்கமா காட்டும் நம்ம பப்ளு ஹீரோ. அவரு கூடயே ஒரு அழகான பொண்ணு இருக்கா. கேட்டா தங்கச்சின்னு சொல்றாரு. ஆனா அவளை ஆடு மாடு மாதிரி தான் நடத்துறாரு. நம்ம ஹீரோ ஹீரோயினியும் வேற வழி இல்லாம இங்கேயே ஸ்டே பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அந்த அழகான பொண்ணு மேல ஒரு கண்ணு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பப்ளு ஹீரோ அவளை இவனுக்கு விருந்தாக்குறாரு. இத நம்ம ஹீரோயினி கிட்ட போட்டும் கொடுக்குறாரு. இவ புருஷன் பண்ற லீலையை பார்த்து மெசலாயிட்டா. ஆனா நம்ம பப்ளு ஹீரோ இவளை போடுறாரு. பப்ளுகா மாதிரி பம்ப் அடிக்கிறாரு. நம்ம ஹீரோயினிய கலிஜி பண்ணிட்டான். ஒரு கடத்துல நம்ம ஹீரோயினிக்கு இவன் ஒரு சைக்கோன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் புருஷனை பொண்டாட்டியும் நம்ம பப்ளி சைக்கோ கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடின்னு அடிக்கும், ஆனாலும் படம் நல்லா இருக்கும். தமிழ் டப்பிங் சுமார். சினிமோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.5, நம்ம ரேட்டிங் 5.8. டீப் ட்ராப். மிருகத்திற்கு பிறக்க வேண்டியவன் மனிதனாக பிறந்து விட்டான்.